ஓகே வேற கீழே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் 2 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். 2 பேர் யார் அது 2 பேர்? ரெண்டாவது செகண்ட் அந்த எல்லோ அவங்களோட வில்லத்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி அவங்களோட கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை கண்மூடித்தனமா நம்புவாங்க. உண்மையில அப்படி இருந்த லைஃப் நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும், மனைவிக்கு எப்படி இருக்கும்? மனைவிக்கு நல்லா தான் சார் இருக்கும். அடுத்து ஐஷ் அவங்க இப்போ ஆனால் இல்லை கேரக்டர்ல இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி அவர் பேட்டியில சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது நெகட்டிவ் கேரக்டரா மாறுது. சீரியல் பார்த்தது போக அவருடைய பேட்டியை விடாம பாக்குறதா? பாப்பேன் அது. இட் இஸ் ட்ரூ. அவங்க அந்த பேட்டி நான் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் மீட்டிங் போட்டு எங்க ஸ்டாஃப் கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். நீங்க என்கிட்ட ஒர்க் பண்றீங்க, யாருக்காக உங்க கேரக்டரை மாத்திக்காதீங்க. பேட்டி கம்பெனி போர்டு மீட்டிங் வரைக்கும் அந்த அளவுக்கு நாங்க அதை பேசியிருக்கோம். அது ஸோ எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. என்ன உண்மையா இருக்குதோ அதை வந்து சொல்லும் போது அது கண்டிப்பா ரீச் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் அவரு. உங்க பேர் என்னது? வினோத். இனிமே பேட்டிகளுக்கு போனா உண்மையா என்னோட சைட்ல இருந்து ஷேர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ. ராகினி அவங்க தமிழும் சரஸ்வதியும்ல ஹஸ்பண்ட் வந்து வில்லன் அந்த சீரியல்ல. அவர் தப்பு பண்றாரோ பண்ணலையோ அது கிடையாது, அவருக்கு ஃபுல்லா சப்போர்ட். அம்மாவை எதிர்த்து பேசுறது, அப்பாவை எதிர்த்து பேசுறது, அண்ணனை கை ஊத்துறது, அண்ணன் மேல ஒரு பாசமே இல்லை. ஆக்சுவலி அவர் சொன்னதுல கரெக்ட். பட் அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டர் நடிக்கிறவர் வந்து கெட்டவர் கிடையாது சார். அவரோட பிளாஷ்பேக் படி அவங்க ஃபேமிலி அழியறதுக்கு கோதை வந்து முக்கிய காரணமா அவர் நினைச்சிட்டு இருக்காரு இன்னைய கதை வரைக்கும். என்ன கம்பெனில போர்டு மீட்டிங் நடத்துவீங்களா, டிஸ்கஷன் நடத்துவீங்களா?